மைட்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மோட்டிவேஷன்ஸ் என்பது ஊக்கம் உடைமை. ஊக்கத்துடன் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஏற்ப நம்மளோட மோட்டிவேஷன் லெவல் வித்தியாசப்படும். ஏன்னா விருப்பப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள் வேற, விருப்பம் குறைவாக இருக்கும்பொழுது செய்யக்கூடிய செயல்கள் வேற, அதனோட குவாலிட்டி அவுட்புட் நிச்சயமாக வித்தியாசப்படும். அது எப்பவுமே குவாலிட்டி அவுட்புட் வித்தியாசப்படுமா அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், அந்த செய்யக்கூடிய வேலைகளுக்கு சிறப்புத்தன்மை ஏற்றி செய்யணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்யணும். ஒரு சாதாரண ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் செய்தானா கூட அதை ஒரு விருப்பத்தோடு செய்தால் அந்த வேலைகளோட குவாலிட்டி வித்தியாசமாக இருக்கும். விருப்பம் இல்லாமல் செய்தால் ஏனோ தானோன்னு செய்கிறோம், இல்லை போனால் அதில் ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையோட அவுட்புட்டோட குவாலிட்டி குறையும். அதே மாதிரி அந்த வேலையோட கம்ப்ளீஷன் இருக்கு, சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன், அதுவும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலில் இருக்காது. இதுக்கு என்ன காரணம்? மனம் தான் காரணம். சில சமயத்தில் அது somebody wants to provoke you, அது கூட அப்படி செய்வாங்களா இருக்கும். சில சமயம் சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லும்போது தட் ஆல்சோ டிஃபர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு நாளும் நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நம்மளோட ஈடுபாடோட அளவு, ஈடுபாடோட ரேட்டிங்ஸ் நிச்சயமாக அது என்ன பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணணும். நேற்று 3 பங்கு, 3வது பாயிண்டில் தான் நம்மளுக்கு ஈடுபாடு இருந்ததுன்னு வைங்க. இன்று இல்லை நாளை இல்லை வருகின்ற அடுத்த வாரத்தில் நம்மளோட என்ன பண்ணணும், மோட்டிவேஷன் லெவலோட ரேட்டிங்ஸை அதிகப்படுத்திக்கணும். ஊக்கத்தோடு ஒவ்வொரு வேலையும் செய்ய வேண்டும். ஒரு நாளும் தளர்வறியா மனம் வேண்டும். அதை நம்ம அடிக்கடி என்ன பண்ணிக்கணும், நினைவில் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். என்று கேட்கும் பொழுது அந்த நினைவு இருக்கே, அதுபோல தளர்வறியாத நினைவு, தளர்வறியாத செயல்களில் இருக்கிற ஊக்கம், அது என்ன செய்யும்னா வேலைகளை சிறப்பாக செய்வதற்கு ஒரு சின்ன உந்துதல் போல அமையும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் செய்யறதா இருந்தாலும் ஈவன் அதர்வைஸ் டுவர்ட்ஸ் ரிலேட்டட் டு என்ன ஸ்டடி ஹேபிட்ஸ் என்ன சொன்னாலும் வித்தியாசமாக இருக்கும் பொழுது அதெல்லாம் என்ன ஸ்டடி ஹேபிட்ஸ் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நேற்று கொஞ்சம் விருப்பப்பட்டு நிறைய பாடங்களை படிக்க முடிஞ்சது, இன்றைக்கி என்ன கொஞ்சம் லெத்தார்ஜிக் மைண்ட் செட் இருக்கே, ஒன்றும் படிக்க வேண்டாம் பேசாத கழுவை அப்படி தோணும். சில நேரத்தில் இன்றைக்கும் படிச்சுடலாம் அப்படி தோணும். ஸோ இதெல்லாம் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் ஓவர் த டேஸ். சில நாளைக்கு அப்படி தான் என்ன இருக்கும், இன்ட்ரெஸ்ட் மே லைக்லி டு ஃபேடு, மே லைக்லி டு குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் குறையதான். இதெல்லாம் வெரி மச் நார்மல். சிறு பிள்ளைங்களுக்கு இது வெரி மச் நார்மல். பரவாயில்ல, இன்னைக்கு இல்லாட்டா பரவாயில்ல, அப்படியே எடுத்து வச்சுட்டு டயர்டாக இருந்தால் யூ கோ டு பெட், யூ வில் கம்ப்ளீட் த ஒர்க் டுமாரோ அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஒரு பேட் கொடுத்துட்டு விட்டுடலாம். ஆனால் இதுவே ஒரு வளர்ந்தவங்களுக்கு, ஒரு 20 வயசு தாண்டினவங்களுக்கு, ஒரு 40 வயசு உள்ளவங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு செயல்களில் ஈடுபாடு இல்லைன்னு சொன்னால் கடைசி நேரம் வரைக்கும் வேற எதையோ செய்துவிட்டு அந்த வேலை செய்யும்பொழுது அதில் ஒரு கமிட்மெண்ட் இல்லாத செய்யும்போது that has to be vehemently disapproved. It cannot be taken into right sense. that என்ன விருப்பம் இல்லாத எதுக்கு இப்படி அனாவசியமாக செய்யணும் அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ அதனால எப்பொழுதும் இந்த செய்யக்கூடிய வேலைகள் ஒரு ஈடுபாடு, அதாவது ரோல் டிஃபைனிங்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் சைக்காலஜியில். ரோல் டிஃபைனிங் என்ன சொன்னால், அந்தந்த வேலைக்கு செய்யக்கூடிய ஒரு ரோல் அது எப்படி செய்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அந்த வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டும், அந்த வேலைகளில் குறைபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு. ஒரு டஸ்டிங் அண்ட் கிளீனிங், ஒரு மாப்பிங் அண்ட் கிளீனிங், இல்லை கிளீனிங் தி உட்டன்சில்ஸ் அப்படி இருந்தாலும், ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும், இல்லை ஒரு கட்டுரை நோட்டில் எழுதணும், ஒரு கையெழுத்து பிரதி எடுக்கணும், அப்புறம் ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் முடிச்சிடணும். அதாவது எல்லா பாடத்துலையும் எவ்வளோ ஹோம்ஒர்க் இருக்குது, வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் விச் கேன் பி டேக்கன் டு தி வீக்கெண்ட்ஸ், வாட் கேன் பி கம்ப்ளீட்டட் ஆன் த டே இட் செல்ஃப் அப்படின்னு. இன்னைக்கு மத்தியானம் என்ன வகுப்பில் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த பாடங்களை இப்போவே இரவு முடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நாளும் அந்த செய்யக்கூடிய வேலையோட பளு இல்லையோட வேலையோட லம்பி ஒர்க் இருக்க அது மாறுபடும். சில நேரத்தில் நிறைய நேரம் செய்யணும், சில நேரத்தில் என்ன பண்ணணும், குறைவாக செய்தால் போகிறோம். அதனால் அந்த ஊக்கம் என்பது தளராமல் இருக்கும் பொழுது சரி விட்டு போனதை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு இருக்கும். பட் அந்த ஊக்கம் தளருதல் என்பது தொடர்ந்து இருக்கும் பொழுது ஒர்க் என்ன பண்ணும், அக்குமுலேட் ஆகிடும். பட் ஆல் த ஒர்க் cannot be completed on the Saturday evening அப்படின்னும் பொழுது சண்டே we will find bit கொஞ்சம் மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும். அதனால் மண்டே அன்னைக்கு இன்கம்ப்ளீட்டாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஹோம்ஒர்க்கை எடுத்துன்னு போவோம். அது எவ்வளோ தூரம் ஏற்புடையது, அதற்கு ஆசிரியர்களிடத்தில் என்ன மாதிரி ஒரு வரவேற்பு இருக்கும், நமக்கே என்ன ஒரு விளையாட்டு கட்ட சாரி ஃபிகர் அப்படிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ டு அவாய்ட் ஆல் தீஸ் திங்ஸ்
ஒவ்வொரு த வீக் எண்டு வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த செய்யக்கூடிய வேலைகளை சிறப்பாக செய்துவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் இருந்தால், அந்த மோட்டிவேஷன் இருந்தாலே அது நம்மளோட பழக்க நடத்தைகளில் சிறப்பான மாறுதல்களை ஏற்படுத்தும். அது வரவேற்கத்தக்கதாக இருக்கும். நம்மக்கிட்ட நிறைய தினம் தான் பிஹேவியரில் மாடிஃபை இருக்குது. இது செய்கிறோம், ஒரு நாளைக்கு சரியாக பேசுகிறோம், ஒரு நாளைக்கு சரியாக பண்ண மாட்டேங்கிறோம், ஒரு நாளைக்கு க்ளீனிங் ஒர்க்கு நம்மளோட புக்ஸ் எல்லாம் ஒழுங்காக அடுக்கி வச்சுக்கிறோம், சில நாளைக்கு ஒழுங்காகவே அடுக்கி வைக்கிறதில்ல அப்படின்னு இது எல்லாமே ஆச்சுன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அந்த வேரியேஷன் இருக்குது, நம்மளோட மோட்டிவேஷன் லெவலில் வேரியேஷன் இருக்குது. சில நாளைக்கு கமிட்மெண்ட்டோடு செய்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே தவிர்த்துட்டு எல்லா நாளும் ஒன்று போல் நம்மளோட கிளாஸ் ஒர்க்கு தான், நத்திங் மோர் தென் தட். ஒரு வகுப்பில் படிக்கிற பிள்ளைங்கன்னு சொன்னால் வகுப்பில் சொல்லிக் கொடுக்குற அத்தனை பாடங்களையும் அதில் என்னெல்லாம் எத்தனை பீரியடு நடந்ததோ அதுக்கு உண்டான பாடங்களை அந்தந்த வகுப்புக்கு ஏற்ற செயல்பாடுகள் என்ன இருக்கோ, எழுதணுமா படிக்கணுமா, ரீடிங் அதெல்லாம் சரிப்படுத்தலாம். அது அளவுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து செய்தாலே என்னோட பழக்க நடத்தைகள் டுவர்ட்ஸ் ஸ்டடியிங் இருக்கே அது சிறப்பானதாக அமையும். இதில் என்ன இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை, இது ஏற்புடைய கருத்து என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.